இவளுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். கெஸ்ட் ஹவுஸ்ல கட்டி போட்டுருங்க. நீங்க கட்டி போட சொன்ன பொண்ணு மேல பேய் இருக்கு சார். ரொம்ப கொடூரமா இருக்கா. எங்களால முடியல சார். இவன்தான் காப்பாத்துவான்னு நினைச்சவன் கழுத்தறுத்துட்டான். எங்களை பொம்மைகளாக்கி வித்துட்டான். சித்திரவதை பண்ணி கொலை பண்ணிட்டான். அனாதைங்கன்னா அவ்வளோ இளக்காரமா? விட மாட்டோம். அவங்க ஒருத்தரையும் உயிரோட விட மாட்டோம். எங்களுக்கு நடந்த அநியாயம் வேற எந்த பொண்ணுக்கும் நடக்க கூடாது. கொன்னுடுவேன். அத்தனை பேரையும் கொன்னுடுவேன். என்ன அவ ஏதோ கதை சொல்லிட்டு இருக்கா, நீயும் லூசு மாதிரி கேட்டுட்டு இருக்க. ஏதாவது பண்ணியா? உன் கதையை கேட்டு பரிதாபப்பட முடியுமே தவிர என் தொழில் தர்மத்தை என்னால் மீற முடியாது. ஆவிகளுக்கு இந்த பூமியில இடம் இல்லை. என்னடி பண்ணுவீங்க? என் வியாபாரத்தோட அஸ்திவாரமே பெண்களோட உடம்பு தான். அதை நம்பிதான் இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கேன். உங்க ஆசிரமத்தில் இருக்கிற பெண்கள் தான் என் வியாபாரத்துல பணத்துக்கு பதிலா போடுற ஆசை. நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா. அனாதை பசங்களை எப்படிடா இப்படி பண்ண முடிஞ்சதுனால? அதுவும் அப்பா ஸ்தானத்துல இருந்துட்டு நீயே எப்படி? டேய், இவங்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்க. இவனெல்லாம் ரோட்ல ஓட விட்டு அடிக்கணும். அடிக்கிற அடியில மண்டை பேந்துறணும். விடக்கூடாது. யாரையும் விடக்கூடாது. எல்லாரையும் கொன்னு போட்டுறணும். டேய், நீங்க என்னடா பாத்துக்கிட்டே இருக்கீங்க? இவங்களை எல்லாம் காலி பண்ணுங்கடா. நான் சொல்றத கேளு. செஞ்ச பாவங்கள் போதும். பாவம் செய்யறதுல அசுரர்களையே மிஞ்சிட்ட. அவங்கள என்ன பத்தி தெரிஞ்ச எவனும் உயிரோட இருக்க கூடாது. சார், இவன் நிறைய வாட்டி என்னை ஏமாத்தி இருக்கா. இன்னைக்கு அவளை நான் பாத்துக்கிறேன் சார். துஷ்ட சக்திகள் அழிய போகுது.
சரியான நேரத்துக்கு வந்தீங்க சாமி. இந்த பேய்ங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்க. அவங்க உடம்ப விட்டு வெளியேறுங்க. உங்களுக்கு உதவி பண்ண நினைக்கிற இந்த 4 பேரும் உங்களை மாதிரியே செத்து போயிருவாங்க. நான் பிரார்த்தனை பண்ணி அடைஞ்ச துஷ்ட சக்திக்கு முன்னாடி இந்த சக்தி எல்லாம் ஏமாத்து. சபாஷ் சுவாமி, உன்ன மாதிரி ஒன்றை என் கூட இருந்தா நான் எதை வேணா சாதிக்கலாம். சுவாமி, நீங்க எதையும் யோசிக்க வேண்டாம். இந்த ஆவிங்களை புதைச்சிருங்க. புதைக்கிறதுக்காக நான் போனோம் இல்லடா, நீ செஞ்ச பாவம் உன்னை புதைக்கிற வரைக்கும் அது எங்கேயுமே போகாது. துஷ்ட சக்திங்கிற ஆணவத்துல ஆடுறல்ல, தெய்வ சக்தி பார்த்துக்கிட்டு சும்மா இருக்காது. தெய்வ சக்தியா? உலகம் பிறந்து பல யுகங்கள் ஆகுது. என்னைக்காவது நீ சொல்ற கடவுள் வந்திருக்கானா? ஆனா ஏன் பின்னாடி எத்தனை சக்திகள் இருக்குன்னு பார்த்தல்ல. இது கலியுகம், எங்கள் யுகம். மத்தல வித்தல பாதாளம் எங்கள் வசம். தப்பு சாமி. ராவணனை கொல்ல ராமரே இறங்கி வந்தாரு, கௌரவர்களை கொல்ல கிருஷ்ணன் இறங்கி வந்தாரு. இந்த அநாதைகளுக்காக எல்லா சாமியின் ஆசி கொண்டு ஆவிகள் எல்லாம் ஆதி பராசக்தி ரூபமாய் வருண்டா. மக்கள் எங்க கூட யுத்தம் செய்யுமா? துஷ்ட சக்திக்கும் ஆத்ம சக்திக்கும் யுத்தமா? ஜெயிக்க முடியுமா? அசாத்தியம். எங்க கூட யுத்தமா? வர சொல்லு. ஆண் மிருகங்களுக்கு பலியாகி காற்றில் சஞ்சரிக்கும் ஆன்மாக்களே, உங்களுக்கு நடந்த கொடுமை இனி எந்த பெண்களுக்கும் நேராமல் இந்த அரக்கர்களின் கதை தீர்க்க வாருங்கள்.
பூமியும் மிரண்டு துடிக்க கதி கலங்கவானம். எரிமலையெல்லாம் பொங்கி வந்ததா, நெற்றிக்கண் கடலை கக்க வந்ததா, இரண்டு லோகமும் சற்று நின்றதா, திக்கு திசையெல்லாம் வெக்கி நின்றதா, அண்ணலின் கைகளில் உதிர்ந்த மலர்கள் பகையை முடிக்க ஆத்மா ஆனதா, ரத்தமும் சதையும் கலந்து குடிக்க மயான காட்டுக்குள் மையம் கொண்டதா. பூமிக்குள்ளாய் பார்த்திரா யுத்தம், பூதகணங்கள் செய்யும் யுத்தம். கிழக்கு திசையில் புயலும் அடிக்க, வடக்கு திசையில் வடிவம் வெடிக்க, மேற்கு திசையில் மிரள தெற்கு திசையில் அலற அலற ரத்தத்தால் பூமித்தாய் குளிர்ந்து போகும் நேரம். பூமித்தாய் பார்த்திரா யுத்தம், பூதகணங்கள் செய்யும் யுத்தம். ஆணவம் அழிப்பாய், பெண்ணுக்கு நீதியை கொடுப்பாய், பெண்களை விரட்டி அழிப்பாய், பூமிக்கு முடிப்பாய். ஆணவம் அழிப்பாய், பெண்ணுக்கு நீதியை கொடுப்பாய், பெண்களை விரட்டி அழிப்பாய், பூமிக்குள் குதித்து முடிப்பாய். பெண்ணின் மானம் காக்காதவர் எவராயினும் ஒழிப்பாய். ரெண்டா சோக கதை, ஓநாய்களின் வேட்டை கதை, பெண்ணா பிறந்த பாவத்திற்கு நித்தம் பலியான கதை. அப்பன் அழிச்சு, அண்ணன் அழிச்சு, தம்பி அழிச்சு, தாத்தன் அழிச்சு, ஆண்மை என்ற திமிரு அழிச்சு, காவல் காக்கும் வேலி அழிச்சு, கடவுள் போன்ற குருவும் அழிச்சு, கண்ட இடத்தில் கண்ட மனித காமம் வந்த போது தங்கை அம்மா அக்கா உறவ அழிச்சு, காமம் பெற்ற பாவி எல்லாம் உயிரோடு இருந்த மையம் பழி வாங்கிட சமநீதியை நிலைநாட்டிட வந்தாயன். பூமித்தாய் பார்த்திரா யுத்தம், பூதகணங்கள் செய்யும் யுத்தம். தலைய வெட்டி தண்டவமாடு, ரத்தத்தை கூட்டி ரோசன காட்டு, கொடல உருவி மலைய போட்டு எலும்ப உடைச்சு ஊட்ட கட்டு, சுக்கில மண்டல செஞ்சு போக தோல முடிச்சு பாடு. பூமித்தாய் பார்த்திரா யுத்தம், பூதகணங்கள் செய்யும் யுத்தம். பூமித்தாய் பார்த்திரா யுத்தம், பூதகணங்கள் செய்யும் யுத்தம். இங்க யாரையுமே காணோம். போனா பேபி பேபி, தயவு செய்து அந்த குழந்தைய கலைச்சிடாத பேபி. அது அனாதியாகிட்டா அந்த பாவம் உன்னையும் சும்மா விடாது, என்னையும் சும்மா விடாது. நான் உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன், நம்ம 16 பெற்று பெருவாழ் வாழ்வோம். ஐ எம் சாரி பேபி அப்படி நினைச்சதுக்கு.
பகையால வெந்து போய் உங்க ஆத்மாக்களுக்கு சாந்தி இல்லாம போச்சு. இனிமேலாவது நிம்மதியா இருங்க. நிம்மதியா எப்படி இருக்க சொல்றீங்க? ஒவ்வொரு நாளும் எங்களை மாதிரி பொண்ணுங்களுக்கு அநியாயம் நடந்துகிட்டு தானே இருக்கு. எங்களை மாதிரி அனாதைங்க பிறந்துகிட்டு தான் இருப்பாங்க. இவனை மாதிரி பாவிங்க கையில மாட்டிக்கிட்டு தான் இருப்போம். எங்க ஆசிரமத்துல இருக்க பொண்ணுங்களை நினைச்சு பார்த்தாலே ரொம்ப கவலையா இருக்கு. ஆசிரமத்துல இருக்கிறவங்கள பத்தி கவலைப்படாதீங்க. அவங்கள நாங்க பாத்துக்கிறோம். அம்மா ஸ்தானத்துல நான் இருக்கேன், அப்பா ஸ்தானத்துல அவர் இருப்பாரு. எப்படியோ எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. காங்கிராட்ஸ்ரா. எதுக்குன்னு கேட்க மாட்டியா? தெரியுவே அம்மா அப்பா. தாத்தா எனக்கு பொண்டாட்டி கிடைச்சிட்டா. எனக்கு கூட கதை கிடைச்சிருச்சு. அப்பாடா. இங்க பாரு புட்டி, இந்த திருட வேலையை ரிசைன் பண்ணிட்டு உங்ககிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா ஜாயின் பண்ணிக்கிறேன். மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுத்தாதான் வேலை செய்வேன்டா. மூஞ்சிக்கு 1 லட்சமா? என்னடா இது? அதே டியூட்டி போகும்போது இந்த கெட்டப்ல தான் போவேன். ஆமா, டைட்டில் என்ன? டைட்டில் தானே, நம்ம காட்டுல மழை பெய்யுது.